ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விஎஸ் கோட் இன்ஸ்டலேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் விஎஸ் கோட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 11. நான் விண்டோஸ் இருக்கிறதுனால விண்டோஸ் கொடுத்துறேன். பார்த்தீங்களா, விஎஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம லேப்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். விண்டோஸ் யூஸ் பண்றவங்க விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் யூஸ் பண்றவங்க மேக். லினக்ஸ்லாம் ரேர் தான், ஸோ அப்படி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட விண்டோஸ் இருக்கிறதுனால நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், விண்டோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி விஎஸ் கோட் இருக்கிறதுனால நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் புதுசா உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஒரு லைசன்ஸ்ல ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து அண்ட் இன்ஸ்டால். ஃபினிஷ். ஸோ நமக்கு விஎஸ் கோட் வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம ஹோம் ஸ்கிரீன். இதுதான் ஆல்ரெடி இருக்க ஹோம் ஸ்கிரீன். நம்ம ஹோம் ஸ்கிரீன் இதுக்கு தேவையில்லை. ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த ஸ்கிரீன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இது ஃபைன் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பார்ல போயிட்டு விஎஸ் கோட் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டல் ஆனது வந்துடும். ஸோ இப்போ விஎஸ் கோட் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ ஒரு நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் HTML. ஸோ நம்ம இந்த HTML ஃபோல்டர்லயே நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபைலை நம்ம விஎஸ் கோட்ல எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபைல், ஓப்பன் ஃபைல், டெஸ்க்டாப்ல வெப்டெவ்ல HTML. ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி இன்ட்ரோனால intro டாட் HTML. ஓகேவா? ஓப்பன் ஃபோல்டர் ஓபன் பண்ண போறேன். டெஸ்க்டாப்ல வெப்டெவ்ல HTML ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிளகின்ஸ் யூஸ் பண்ண போறோம். என்னென்ன பிளகின்ஸ்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைவ் சர்வர். இத ஆல்ரெடி நான் அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால அன்இன்ஸ்டால், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து லைவ் சர்வர்ஸ்க்கு அடுத்து
ப்ரிட்டியர் ப்ரிட்டியர் இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்து விஎஸ் கோட் ஐக்கன்ஸ். விஎஸ் கோட் ஐகான்ஸ் விஎஸ் கோட் ஐகான்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்து எம்எட் எம்எட் லைவ் எம்எட் நிறைய இருக்கு. நீங்க எம்எட் வந்து வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் இது வந்து ஆட்டோவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எம்எட் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எம்எட் ஜேஎஸ் ஸ்னிப்பெட்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஹெச்டிஎம்எல் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ டாட் ஹெச்டிஎம்எல். இந்த ஹெச்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கான ஐக்கனும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஷிஃப்ட் இந்த எம்எட் யூஸ் பண்ணதுனால நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நமக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம டைட்டில். இந்த கண்டென்ட் என்ன ஹெச்டிஎம்எல் ஃபைல்னா அதில் பாய்லர் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாய்லர் பிளேட்ஸை நீங்களே பண்றதை விட எமிட் மூலியமா ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H1 டேக் யூஸ் பண்றேன். H1 டேக் I am பவித்ரா. பேராகிராஃப்ல I am a software developer. இதை சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சேவ். இங்க லைவ் சர்வர் கோ டு லைவ் சர்வர் இருக்குல்ல, கொடுத்தீங்கன்னா here we can find so header tagல இருக்கிறது மேல, footerல இருக்கிறது இங்க. ஓகேவா? ஸோ இதுதான் விஎஸ் கோட்க்கு நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கான்செப்ட். பேலன்ஸ் இல்ல ரிமைனிங் விச் மீன்ஸ் நமக்கு தேவையான ஸ்டேஜஸ்க்கு நம்ம பார்த்தோம்ல, இமெயில் ஐடி கிரியேஷன் அண்ட் கிட்ஹப். இது ரெண்டுத்தையும் வந்து நெக்ஸ்ட் கம்மிங் ஃப்ரைடே வந்து இதுக்கான அப்ரோச்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.